அதனால தான் சில பேரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவாங்க. ஒருத்தர் கல்யாணமே ஆகல ரொம்ப நாளா அப்படின்னா, ஒருவேளை இந்த வீட்ட மாத்தி பார்ப்போமான்ற ஒரு டவுட் வரும். அ ஸ் இதுல இது எங்க வந்து ரொம்ப ஆப்ட்டா பொருந்தி வரும் அப்படின்னா, ஒண்ணு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல அப்படின்னா, சரி வீட்ட மாத்தி தான் பார்ப்போம். பொண்ணுக்கோ, பையனுக்கு கல்யாணம் ஆகுதான்னு பார்ப்போம். சில பேருக்கு குழந்தை இல்லாதவங்க வந்து வீட்ட மாத்தி பார்க்கலாமான்ற ஒரு யோசனை வரும். அப்படி ஒரு கிளையண்ட் என்கிட்ட அவங்க 2 பேரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. பார்த்தா குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. எல்லாமே ம். பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஆனா குழந்தை இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா, 8 வருஷமா ட்ரை பண்றாங்க. பட் ஒண்ணும் ரிசல்ட்ஸ் பெருசா இல்ல. 2 பேரும் நல்ல வெல் எஜுகேட்டட் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. எல்லாமே சரியா இருக்கு. சொந்த வீடா இருக்கு. எல்லாம் ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. பட் அடுத்த கட்டத்துக்கு போகல அவங்களுக்கு லைஃப். அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஏக்கம் இந்த ஒண்ணு தான். ம். நான் உங்களுக்கு குடுத்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, தயவுசெய்து பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ரென்ட்‌க்கு போயிடுங்க. வேற ஒரு வீட்டுக்கு போயிடுங்க. பார்க்கலாம். வந்து இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். கிடைச்சிரும். நான் நம்பிக்கையா இருக்கேன். நீங்க போங்க. நம்பிக்கையா தரேன். நீங்க எடுத்துட்டு போய் பாருங்க. அவங்களுக்கு என்னன்னா, இது என்ன சார் நான் சொந்த வீட விட்டுட்டு எப்படி வெளியில நீங்க ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். போய் 1 இயர்ல அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருச்சு. ம். கரெக்ட்டா 1 இயர்ல கிட்டத்தட்ட 7, 8 வருஷமா அவங்க போராடி, 1 இயர்ல அவங்களுக்கு குழந்தை கிடைச்சு, அவருக்கு ஒரு பையன் பிறந்துட்டான். அவருக்கு எக்ஸ்ட்ரீம் ஹேப்பி. ஆனா அவருக்கு என்னன்னா, அவரு இப்பயும் என்னைய பார்க்கும்போதெல்லாம் கேட்கிறது என்ன, எப்படி சார் அது வீடுலாம் பிரச்சனை இருக்குன்றத எப்படி நீங்க சென்ஸ் பண்ணீங்க? மாத்தி பாருங்க. ஏன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எனர்ஜி சில விஷயத்த நம்மள தடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம வீடு கட்டும்பொழுதே ஒரு வாஸ்து பிரகாரம், வாஸ்து பார்த்து ஒரு நிபுணர அழைச்சு, அதெல்லாம் பண்ணி தான் நம்ம ஒரு வீடு கட்டுறோம். இருந்தாலும் கூட, அந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் அது வேலை செய்யுமா சார்? கண்டிப்பா. ம். நம்ம ஜாதகம் வீக் ஆகும்போதும், அந்த வீட்டோட ஜாதகமும் சேர்த்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ம். அதுக்கேத்த மாரி தான் அந்த சரி, இப்ப என் ஜாதகம் வீக்கா ஒரு அப்பாவோட ஜாதகம் வீக்கா இருக்கு. வீட்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, அத அப்படியே உங்க பையன் பேருக்கு மாத்திருங்கன்னுவேன். ஏன்னா வீட்ட. அவர் ஆமா வீட்ட. அவர் ஜாதகம் கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும். ம். அதுக்கப்புறம் அவனது வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அவங்க கைக்கு போன உடனே, அப்படி நெறைய வீடுங்கள் வந்து தப்பிச்சு வெளில வந்திருக்கு. ம். இவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு சரியான டைம் போயிட்டு இருக்காது, அந்த வீட்டு பெரியவங்களுக்கு. இவங்களோட டைம் வீக்கா இருக்கும்போது, அவங்க பையன் பேர்ல மாத்தி விட்டு பாருங்க. அந்த ம். பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடும். அப்போ அந்த யார் அங்க சம்பாரிக்கிறாங்களோ, யார் அங்க பொறுப்பு எடுத்துக்கிறாங்களோ, அவங்க ஜாதக அடிப்படையில தான் அந்த வீடு இயங்கும். அப்போ ஒரு வீட்டுக்கும் நிச்சயமா ஆயுள்ன்றது ஒரு விஷயம் உண்டு. ம். இதெல்லாம் எப்படி நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்ல. எப்படி நம்ம இது பண்ணிக்கிறது அப்டின்னா, அதனால தான் ஒரு வீடுன்னு இருக்கு அப்டின்னா, அதையும் சரிவர பராமரிச்சுக்கிட்டே வரணும். நம்ம பாட்டு ஒரு வீட கட்டிட்டோம். வாழ்நாள் ஃபுல்லா இருந்துடலாம். அந்த காலத்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, 100 வருஷம், 150 வருஷம் கிட்டத்தட்ட 3 தலைமுறை, 4 தலைமுறைலாம் வாழ்ந்துருக்காங்கன்னா, இந்த நியமங்கள கரெக்ட்டா கடைபிடிச்சுட்டு அந்த அந்த கிரகப்பிரவேசம் பண்றாங்க இல்லையா? அந்த அளவு எந்த ஸ்கொயர் ஃபீட்ல எப்படி கட்னா என்ன மாரி அளவு? நீங்க இந்த நகரத்தார் இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த வீடெல்லாம்